வணக்கம் தாயகம். இன்னைக்கு நாங்க பேச போற இந்த விஷயம் முக்கியமா உலகமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலேயே உலகத்துல என்ன நடக்குது, இயற்கை என்னதான் எங்களுக்கு சொல்ல வருது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? இது காலங்காலமா இந்த கேள்விக்கான விட நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயற்கையை பொறுத்த வரைக்கும் கண்ணா, அதுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு கைமாறா 100 மடங்கு திருப்பி கொடுக்கும். அது எப்படா திருப்பி கொடுக்கும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்போட தான் இயற்கை இருக்கு. இயற்கைக்கு நாம என்ன செஞ்சோமோ அதோட விளைவுகளை தான் இப்போ நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்பொழுது உலகளாவிய ரீதியில நடக்குது. கடந்த வாரம் தான் சொன்னோம், சீனாவுல பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு, அதீத மழை, பாம்புகள் எல்லாம் வெளியில வந்துச்சு, இதனால பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்படியே சீனாவில இருந்து கொஞ்சம் நகர்ந்து ஐரோப்பா பக்கம் போனா அங்க கொதிக்குது. எஸ், இனியிலன்ற வெயில் இதுவரையான காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு வெயில நாங்க பார்த்ததே கிடையாதுன்னு எல்லாருமே சொல்ற அளவுக்கு அந்த வெயிலோட தாக்கத்தை யாராலுமே தாங்கிக்க முடியல. ஏன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸ், ஹெல்டர்ஸ் ஹோமா இருக்கட்டும், நார்மலான வீடா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஏசிய பேஸ் பண்ணி கட்டப்பட்டதே கிடையாது. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல அந்த வெயிலோட தாக்கம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக 75 வயதுக்கு மேற்பட்டவங்க பல பேர் இறந்து போற அளவுக்கு கொடுமையா இருந்திருக்கு. இப்போ அப்படியே நாங்க பசிபிக் கடலை தாண்டி அந்த சைட் போகின்ற நேரத்துல எங்களுக்கு அதிகமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது கனடாவினுடைய காட்டு தீ. கனடாவில் மிகப்பெரிய நகரம் டொரண்டோ. இந்த இடத்துல தான் பல பேர் இருக்கிறாங்க. தமிழ் பேசக்கூடிய நிறைய பேர் நம்மளுடைய உறவுகள் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லோருமே ஒரு அபூர்வமான ஒரு சூழ்நிலையை தான் எதிர்கொண்டிருக்காங்க. திடீரென காலையில எழும்பி பாக்குற நேரத்துல வானம் முற்று முழுதா மஞ்சள் நிறத்துல, செம்மஞ்சள் நிறத்துல இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பதறி போய் விசாரிக்கிற நேரத்துல நியூஸ் சேனல்கள் எல்லாவற்றிலையுமே வீட்டை விட்டு வெளியில வராதீங்க, காற்றினுடைய தரம் அதிகமாக மாசுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி பார்க்கிற நேரத்துல என்ன பிரச்சனை என்பதை நாங்க ஆராய்ஞ்சு பார்த்தோம். நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வழியா டிராவல் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது என்ன ஒரு ஷூட்டிங்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட இடமா அப்படின்ற மாதிரி ரெட்டா மாறி போயிருக்கு. சில இடங்கள்ல அப்படியே டோட்டலா ஆரஞ்சா மாறி இருக்கு. இந்த புகை மூட்டத்தின் காரணமாக உலகத்திலேயே மிக மிக மோசமான காற்றினுடைய தரம் கொண்ட நகரமாக டொரண்டோ மாறி இருக்கு. எனவே இந்த டொரண்டோவில் இப்போதைய நிலை என்ன, இது சம்பந்தமாக என்ன விஷயங்கள் எல்லாம் அங்கே இடம்பெறுகிறது அப்படின்ற விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். அதுக்காக நேரடியாக டொரண்டோவில் இருக்கக்கூடிய எங்களினுடைய சுமனை நாங்கள் இணைத்திருக்கிறோம். சுமன் என்ன சொல்றார் கேட்டு பார்ப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கனடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்டு தீ, அதனுடைய விளைவுகள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். கோடை காலம் வந்தாலே இந்த காட்டுத்தீ என்பது கனடாவில் சாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. கனடா மட்டுமல்ல, பெரிய நிலப்பரப்புகளை கொண்ட பல நாடுகளிலும் காட்டுத்தீ என்பது இந்த கோடை காலத்தை ஒட்டியதாக நடைபெறுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இப்போது கூட எடுத்துக்கொண்டால் 800க்கும் அதிகமான காட்டுத்தீ தற்போது இருந்து கொண்டிருப்பதாக கனடிய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆனால் இப்போது நாங்கள் தனியே பேசுகின்ற இந்த பெருங்காட்டுத்தீயை தொடர்பாக பார்த்தோமாக இருந்தால் கடந்த 14ஆம் தேதி பற்றி எறிய ஆரம்பித்த காட்டுத்தீ தொடர்ச்சியாக இப்போது எரிந்து கொண்டிருக்கிறது. கட்டுக்கடங்காமல் அது பரவி கொண்டிருக்கிறது. பல இடங்களிலும் அது காடுகளை எரித்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய செறிவான மரங்களை கொண்ட காடுகள் மற்றும் வேகமான காற்று போன்றவை இந்த காட்டுத்தீ பரவுவதற்கான மிக பெரும் காரணங்களாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் கனடா என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் கனடாவில் அதிக சனத்தொகை கொண்ட நகரமாக இருக்கக்கூடிய டொரண்டோ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஒரு 1600 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய தண்டபே என்று சொல்லப்படுகின்ற நகரத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய பிராந்தியங்களில் தான் இந்த காட்டுத்தீ அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்டுத்தீ பரவல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதன் காரணமாக 1600 கிலோமீட்டருக்கு அப்பால் எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்டுத்தீயினுடைய தாக்கத்தை கடந்த 2 நாட்களாக கனடாவினுடைய ஏனைய பிராந்தியங்களில் உள்ள மக்கள், குறிப்பாக பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள அமெரிக்க மக்களும் கனடிய மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களாக சூரியனை காண முடியாத அளவுக்கு வானமெங்கும் மூடப்பட்டிருக்கிறது. அது பொதுவாக காற்றினுடைய தரத்தையும் அது வெகுவாக பாதித்திருக்கிறது. இங்கே காற்றினுடைய தரம் குறியீட்டுகளின்படி 7க்கு மேலாக இருக்கும் போது அது
சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது விடுக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை 10க்கும் அதிகமாக இருக்கிறது. எனவே தேவையற்ற வெளி பயணங்களை மற்றும் வெளியிட நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு அரசாங்கம் பொதுமக்களை கேட்டிருக்கிறது. எனவே இந்த காட்டுத்தீயை குறித்து நாங்கள் மேலும் சில விவரங்களை பார்த்தோமாக இருந்தால், இது கடந்த 2023 தான் கனடாவிலே அதிகூடிய அளவிலே காட்டுத்தீ பரவல் இடம்பெற்றிருக்கிறது. 16 மில்லியன் ஹெக்டேர் அளவு நிலப்பரப்பை இந்த காட்டுத்தீ காவு கொண்டிருக்கிறது என்ற ஒரு விடயத்தை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது இந்த ஆண்டில் பரவியிருக்கின்ற காட்டுத்தீ இதுவரைக்கும் 3,50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பை அது விழுங்கி இருக்கிறது என்பதான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இதிலே ஒரு நல்ல விடயம் என்னென்று சொன்னால், இதுவரைக்கும் யாருக்கும் காயங்களோ அல்லது உயிர் ஆபத்துகளோ ஏற்பட்டதான செய்திகள் வரவில்லை. காட்டுத்தீ பரவிய இடங்களிலிருந்து பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வடகிழக்கு பிராந்தியம் மற்றும் கனடாவுடைய மத்திய பகுதி மற்றும் கிழக்கு பகுதிகள் போன்றவற்றில் இந்த புகை படலம் பரவி இருக்கிறது, கருமையாக மூடி இருக்கிறது. சூரியனை மறைக்கும் அளவுக்கு இது தொடர்ச்சியாக 2 நாட்கள் தொடர்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னமும் ஓரிரு நாட்களில் காற்றினுடைய வேகம் அதிகரிக்க இந்த புகை மண்டலம் இன்னமும் தூரத்துக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. நிலைமை சீராகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்போதைக்கு இங்கே டொரண்டோவில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வாகனங்களில் கூட நீங்கள் அந்த தூசு படிமங்களை காணக்கூடிய இருக்கும். அந்த அளவுக்கு இந்த காட்டுத்தீயினுடைய தாக்கம் இங்கு வரை காணக்கூடியதாக இருக்கிறது. அது தவிர மற்றும் அளவுக்கு நாங்கள் பெரிய அளவில் நேரடி பாதிப்புகளை எதிர்கொண்டதாக எந்த விதமான விடயங்களையும் சொல்ல முடியாது. மேலதிக தகவல்கள் இருந்தால் நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்கிறோம். நன்றி இந்த நேரத்தில் தொடர்பு கொண்டதற்கு. நன்றி. சுமன் இணைந்திருந்தார் கனடாவிலிருந்து, நேரடியாக அந்த தகவல்களை தந்திருந்தார். இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்கள்ல தான் அதிகமாக எங்களுடைய FIFA உலகக்கிண்ண போட்டிகள் இடம்பெற்றன. இதுல நல்ல காலம் போட்டிகள் நிறைவடைகிற நேரத்துல இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இருந்தாலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை போட்டிக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நியூ ஜெர்சில தான் ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. இந்த கனடாவில இப்போ 800க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காட்டுத்தீ தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கு. அதுல இருந்து உருவாகக்கூடிய இந்த அடர்ந்த புகை கனடாவை மட்டும் இல்லாம அமெரிக்கானுடைய ஏனைய மாநிலங்களையும் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு, தாக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. சோ இந்த காற்றினுடைய திசை மாறாம இருந்ததுன்னு சொன்னா ஃபைனல் மேட்ச் நடக்கக்கூடிய நேரத்துல இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பாப்பம் பொறுத்திருந்து இது பற்றிய விவரங்கள் தகவல்கள் வருகின்ற பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சக்தி FMல வணக்கம் தாயகம் கேளுங்க. புதிய புதிய விஷயங்கள், இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பது, புதிய அப்டேட்ஸ் எல்லாவற்றையுமே நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த அப்டேட்ஸை தாண்டி மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு தகவல்களை சரியான நேரத்துல நம்ம வழங்கிட்டு இருக்கோம். டெங்கு விழிப்புணர்வுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரியே தான் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் வரும்போது கனா இது நம்முடைய சுற்றுச்சூழலை மட்டும் இல்ல, மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்குது, பொருளாதாரத்துல தாக்கம் செலுத்தும். சில பொது நிகழ்வுகள்லாம் ஏற்பாடு பண்ணும் போது அதெல்லாம் தள்ளி போடும் போது நிறைய செலவுகள்லாம் வரும் இல்லையா? இப்படியான நேரங்கள்ல நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கணும், இந்த மாதிரியான ஆபத்துக்கள் வராம இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான விழிப்புணர்வு எல்லாமே வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி மூலமா நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எனவே www.shaktifm.com இனூடாகவும் சக்தி FM ஆப்பினூடாகவும் நீங்கள் எங்களோடு இணைந்தீர்கள். வணக்கம் தாயகம்.